இந்த வீடியோவில் பேபிக்கு எப்படி பட்டாணி ரைஸ் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. உங்கள் பேபி வெயிட் கெயினுக்கும் யூஸ் ஆகும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பட்டாணியை 5 to 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இல்லை ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஜீரா சோம்பு ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தில் 1/2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வணக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 1/2 டொமேட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வெந்து வரணும். வெந்துட்டு அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அது தனியாக பிரிஞ்சு வரணும். அப்போ நீங்கள் பாயில் பண்ணி வச்சுருக்கிற பட்டாணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். நசுக்குனா அது நல்லா நசுக்கி வரணும். இப்போ தான் உங்கள் பேபிக்கு நல்லா மென்று சாப்பிட்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தக்காளி வணங்கினதுக்கப்புறமா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சத்தூள், சாம்பார் பவுடர், கரம் மசாலா, பெப்பர், மல்லி பவுடர், கொஞ்சமாக கல் உப்பு, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக போட்டிருக்கோமா என்னென்னு. 1 இயருக்கு கம்மியாக இருந்தாங்க உங்கள் பாப்பா அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணாதீங்க. 1 இயருக்கு மேலே இருக்க பாப்பாவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாதம் கூட நீங்கள் உங்கள் பேபிக்கு ஊட்டி விடலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பாப்பாவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பாப்பாவுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள்.